ஸ்தோத்திரம் ஃபாதர். என் பேர் ஃபாதர் ராபர்ட் எஸ்எம்ஏ. இந்த நேரத்தில் ஒரு பகிர்வுக்காக வந்திருக்கிறேன். குறிப்பாக எஸ் டு காட் என்ற சேனல் வழியாக இது ஆகட்டும் கடவுளுக்கு என்ற அன்னை மரியாள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாமளும் இறைவனுடைய திட்டத்தை அறிந்து அவருடைய திட்டத்தின் பிரகாரம் வாழ்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் எல்லாருமே. அந்த அடிப்படையில் குறிப்பாக தேவ அழைத்தல் பெறுவதற்கு இது ஒரு வகையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபாதர், உங்கள் பேர், எந்த மறைமாவட்டத்தை சேர்ந்தவருங்க நீங்கள், உங்களுடைய அழைத்தல் வாழ்வை பற்றி சொல்லுங்கள் ஃபாதர். என்னுடைய பேர் குருசாமி. நான் இந்த கோவை மறை மாவட்டத்தை சார்ந்தவன். எனக்கு குருவாளர் ஆகிறதுக்கு எப்படி ஒரு தூண்டுதல் கழிச்சதுன்னா, நானே என் பெற்றோர்களும் மைசூருக்கு போயிருந்தோம். சும்மா ஒரு டூருக்காக வேண்டி. அப்போ அங்கே பாவ சங்கீர்த்தனம் செஞ்சேன். அந்த சாமியார் என்ன நினச்சாரு, என் பேர் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் குருசாமி அப்படின்னு. ஓ, குருசாமி அப்படியா, அப்போ நீங்கள் ஒரு குருவாகலாமே அப்படின்னாரு. மனசில் எனக்கு ஒரு ஆசையை, கொஞ்சம் ஆசையோ அல்லது எண்ணத்தையோ தூண்டியது. 1966 நான் குரு பட்டம் பெற்றேன். ஓகே. அப்படி அந்த ஒரு ஃபாதர் மட்டும்தான் உங்களை குரு வாங்கணும்னு நினச்சி சொன்னாரா, இல்லை வேறவங்க பல பேர் கேட்டாங்க, என் குருவா குருவாய்க்கூடாது, குருசாமின்னு பேரை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி பிரியப்பட்டார், குருவானராக போகணும். ஓ. அப்போ சரி, நானும் யோசித்து பார்த்தேன். சரி, நம்ம ஏன் ஒரு குருவாளர் ஆகக்கூடாது, கடவுளுக்காக ஊழியம் செய்யறதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஆசை வந்துச்சு. அப்போ நான் அங்கே மைனர் செமினரியில் சேர்ந்தேன். அப்புறம் அங்கே மைனர் செமினரி சேர்ந்த பிற்பாடு கூட ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. கொஞ்ச நாள் நான் ஆஃப்டரால் போயிருந்தேன்னா, அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பழக்கப்படி 6 முழம் வேஷ்டி 2 சுற்றி ஒரு வேஷ்டி கட்டுவாங்க. அதுதான் செமினரியினுடைய ட்ரெஸ்ஸு, வெள்ளை சட்டையும் இதுவும். ஓகே. அப்போ நான் போனோன்னே அமிர்தநாதர் அப்புறம் ரெக்டராக இருந்தார். அப்புறம் அவர் உடனே போய் வேஷ்டி வாங்கிட்டு வர சொல்லி சுற்றி விட்டுட்டாங்க. அப்புறம் இப்படியெல்லாம் இருந்த பாடு எனக்கு மனசுக்கு சரிப்படல. நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ அவங்க எங்கள் வீட்டுக்கு எழுதினாங்க. அப்பா வந்தார். சரி, உனக்கு பிரியமில்லைன்னா வா போயிடலாம் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்குள்ளே நான் அங்கே எல்லாம் கஷ்டமாயிட்டேன். இல்லை நான் இருந்து பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே தென் கண்டினியூ அங்கே அப்போல்லாம் லேட்டின் படிக்கணும். ஓகே. அதாவது ஸ்கூல் ஃபைனல் இதுக்கு பிற்பாடு 2 வருஷம் லேட்டின் படிக்கணும் அந்த காலத்தில். ஓகே. அப்போ 2 வருஷம் லேட்டின் படித்தேன். அப்புறம் மேஜர் செமினரிக்கு அனுப்புவாங்க இல்லையா, அதனால் என்னை பெங்களூருக்கு அனுப்புனாங்க. மேஜர் செமினரி பெங்களூரில் சென்ட் பீட்டர்ஸ் செமினரி, பொண்டிஃபிக்கல் செமினரி. அங்கே படித்தேன். அப்புறம் டீக்கனாக பிறந்துக்கு வரும்போது அப்போ ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. நான் உண்மையாகவே சாமியார் ஆகிறதுக்கு பிரியப்படுறேன்னா, அல்லது சும்மா இங்கே வந்ததுனால கூட்டமாக போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டைரக்டர் ஃபாதர் ஹாரு, ஒரு ஃப்ரெஞ்சு மேன். ஓகே. ஆனால் வெரி செயின்ட்லி மேன். ஓகே. அவர் தான் எனக்கு ஸ்பிரிச்சுவல் டைரக்டர். அப்புறம் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் போகிறேன். அவர் என்ன சொன்னார், நான் இத்தனை வருஷமாக நான் உங்களை அப்சர்வ் பண்ணது யூ காட் எ வெரி
எல்லா குணாதிசயங்களும் உங்களுக்கு உண்டு குருவான வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் பெரிய பள்ளின்னா நீங்கள் போயிடலாம் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தியிருந்தாருன்னா போயிருப்பேன்னு முதலில். ஆனால் அவர் என்ன சொன்னார், பட் இட் இஸ் நாட் ப்ரூடண்ட் ஆன் யுவர் பார்ட் டு லீவ் தி செமினரி. அதை சொன்னோன்னு நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சு. தென் ஐ கண்டினியூட் அண்ட் ஐ பிகேம் ப்ரீஸ்ட். அப்போ இங்கே ஆயராக இருந்தவர் சௌரிமுத்து ஆண்டவர். ஓகே. அவர் தான் எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுத்தார். அப்போ ஆர்டினேஷனுக்கு பிற்பாடு என்னை அசிஸ்டண்ட்டாக போட்டாங்க எங்கள் கத்தீட்ரலில். ஓகே. ஒரு நேரம் அவங்க கத்தீட்ரலில் இருந்தேன். அப்புறம் கத்தீட்ரலிருந்து அப்புறம் சொரப்பாறை போனேன். சொரப்பாறையிலேருந்து போலிங் ப்ரிஃபெக்டாக வந்தேன். ஓகே. பல்வேறு பணிகள் இருந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னா, உங்களுக்கு எப்படி ஒரு குருவானர் நீ ஒரு சாமியார் ஆகலான்னு உங்களுக்கு உங்கள் பேரை சொல்லி சொன்னாரோ, உங்கள் பேர்லேயே குரு சாமிங்கிறனால நீங்கள் ஒரு குருவாரான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதுக்கு ஆகலான்னு உற்சாகப்படுத்தினாரோ, எனக்கு நானும் ஒரு குருவாகணும்னு ஒரு ஆசையை தோணுனது உங்களுடைய பணி வாழ்வு, மக்களிடம் நீங்கள் இருந்த பணி வாழ்வு. நீங்கள் புலிகோளத்தில் இருக்கிறப்போ எங்கள் குடும்பம் புலிகோளத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கள் குடும்பத்து மீது வைத்திருந்த அந்த அக்கறை, கரிசனை, இறை அன்போடு கலந்த அந்த கனிவான வார்த்தைகள், உற்சாகப்படுத்த பெற்றோர் படிக்கக்கூடிய காலத்தில் உற்சாகப்படுத்துறது, இதெல்லாம் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. ஏன் நானும் வருங்காலத்தில் ஒரு குருவாகணுங்கிறது உற்சாகப்படுத்துது. அது இந்த நேரத்தில் நானும் உங்கள் கூட பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அப்பா கோயம்புத்தூரில் டெய்லராக இருந்தார். பிஷப் ஹவுஸில் ஆயர்களுக்கு குருக்களுக்கு அங்கி தைச்சிட்டு இருந்தார். அதுவும் ஒரு இதாக இருந்தாலும் உங்களுடைய பணிவாழ்வு மற்ற குருக்கள் பேரையும் கூட சொல்லலாம், ஃபாதர் விக்டர் ஃபாதராக இருக்கலாம், மற்ற குருக்கள் மந்தரா ஃபாதரு, இவங்களெல்லாம் பார்க்குறப்போ நானும் ஒரு குருவாகணும் இந்த ஆசை எனக்குள்ளே இருந்தது. நான் இன்றைக்கி ஒரு மிஷினரியாக இருந்தாலும் எஸ்எம்ஏல முதல்ல ஆசை என்னை தோன்றுது மறை மாவட்ட குருக்கள் நீங்கள் தான். உங்களை மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இந்த நேரத்தில் உங்களுடைய ஒகேஷன் ஸ்டோரியை கேட்குற அளவுக்கு ஆண்டவர் இந்த நாளை கொடுத்ததில்ல. ஃபாதர், எத்தனை வருஷம் நீங்கள் குருவாக இருந்து பணி செஞ்சுருக்கிறீங்க இது வரைக்கும்? 54 வருஷம். 54 ஆண்டுகள். மிகப்பெரிய பணி. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 86. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுடைய அந்த பகிர்வில் கடவுளுடைய வழிகாட்டுதல், சிறப்பான வழிகாட்டுதல் எதை சொல்லுவீங்க? காட்டூருக்கு பாரிஷ் பிரிஸ்டாக காட்டூர் ஒரு 5 வருஷம் இருந்தேன். காட்டூரில் நல்லா செஞ்சேன். அப்படிங்களா? அது எவ்வளோ தூரம்னா மக்கள் அதை பொற்காலம் என்று சொல்கிறார். ஒரு அம்மாவை வச்சு நான் கருவத்தம்பட்டியில் இருந்தபோது, ஃபாதர் நீங்கள் இருந்த காலம் பொற்காலம் ஃபாதர் அப்படின்னு. ஏன்னா மக்களோட நல்ல விதமாக நான் பழகுவேன், வீடு சந்திப்பேன், அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கேருந்து ஜிஜிஓ காலனி போனேன். 5 வருஷம் 6 வருஷம் அங்கே கோயில் கட்டினேன். முன்னாடி புலிகுளத்தில் கோயில் கட்டினேன். ஆமாம், நான் அது ஞாபகம் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா மற்ற மக்களெல்லாம் சேர்ந்து மண் கல்லெல்லாம் சமைப்பாங்க. அப்போ நான் அந்த சின்ன பையனாக இருக்கும், அந்த காரச்சட்டி தூக்க முடியாமல் தூக்கியிருக்கேன். அந்த ஞாபகம் என் மனதில் என்ன ஆழமாக இருக்குது. அது நீங்கள் தான் உங்கள் டைமில் தான் கடவுள் அதை கட்டி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபாதர்? நீங்கள் ஒரு குருவானவர்களானாக்கோ மக்களுக்கு நல்ல சேவை செய்யலாம், மக்களை நல்வழியில் நடத்தி செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அன்பான இளைஞர்களே, நான் குருவானது ஒரு பாவ சங்கேசனம் செய்யும்போது அந்த குருவானவர் என்னை பெயர் கேட்டு
குருசாமி என்று சொன்னேன். அவர் அதை குரு சாமி, எனவே நீங்கள் ஒரு குருவாக ஆகலாம் என்று ஊக்குவித்தார். பிறகு என்னுடைய பெற்றோர்களும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அந்த ஊர்லேயே என் தகப்பனார் மிக பக்தியுள்ளவர், கோயில் காரியங்களில் மிகவும் ஆர்வம் உள்ளவர். அங்கே கோயில் கட்டுவதற்கு கூட அவர் எடுத்த பெரும் முயற்சியினால் தான் அங்கே கோயில் கட்டப்பட்டது. எனவே அவரும் என்னை ஒரு குருவானவர் ஆனால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி வைத்தார். அந்த இளைஞர்களே, உங்களுக்கும் பல விதத்தில் அழைத்தல் இருக்கலாம். அப்படி ஆண்டவர் உங்களை அழைக்கும்போது நீங்கள் ஆர்வத்தோடு சென்று பணியாற்றுங்கள். ஏனென்றால் குருக்கள் தேவை, குருக்களுடைய பணி மக்களுக்கு தேவை. அதனாலே நீங்களும் அந்த பணியிலே பங்கு பெறலாம். அதனால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தினால் நீங்களும் உங்களுக்காக ஜெபித்து இறைவனுடைய சித்தத்தை அறிய முற்படுங்கள்.